ஞானம் பற்றி சொல்வதற்கு ஒரு ஞானம் வேண்டுமாம். ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளையை ஒரு ஞானியிடம் அழைத்து வருகின்றார். ஐயா, இவன் எவ்வளவு சொன்னாலும் இனிப்பை நிறுத்தாமல் உண்கின்றான். இவன் இனிப்பை நிறுத்துவதற்கு ஒரு வழிகாட்டுங்கள். ஞானி சிரித்து கொண்டே சொன்னார், இன்றிலிருந்து 7 நாட்கள் கழித்து வா, அது குறித்து யோசிப்போம் என்றார். 8வது நாள் புலர்காலை பொழுது வந்தார்கள். மீண்டும் அந்த குழந்தையை பார்த்து ஞானி சொன்னார், இனி இனிப்புகள் சாப்பிட்டால் உடம்புக்கு ஆபத்து, நிறுத்திவிடு என்றவுடன் அழைத்து வந்த மூதாட்டி வெக்கத்தால் தலைகுனிந்து ஞானியிடம் கேட்டால், இதை 7 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ அலைய விட்டுட்டு 8வது நாள் காலைல ஏன் சொல்கிறீங்கன்னு. அம்மா, அப்பொழுது நானும் இனிப்பை உண்டவன்தான். அதை நிறுத்திய பிறகுதான் அது சரியா தப்பா என்கின்ற எண்ணம் எனக்குள் வந்து ஞானம் வரும். நான் பிறருக்கு ஞானத்தை புகட்டுவதற்கு நான் முதலில் பக்குவப்பட வேண்டும் என்று இயற்கையை, இயல்பை ஒரு ஞானி ஒத்துக்கொண்டிருக்கிறார்.